வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா நான் வெஜிடேரியன்ஸ்க்கும் பிடிச்சமான ஒரு டிஷ், பிரியாணி. அதிலெல்லாம் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை. இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, 2 டம்ளர் தண்ணி. இது வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு கொதி வர அளவுக்கு இருக்கும்போது குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போது பிரியாணி டப்பாவில் கொஞ்சமாக எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கூடவே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 பச்சை மிளகாய் நல்லா கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்துருக்க அந்த மட்டனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு தயிர், இது 100 கிராம் இருக்கும். கூடவே 1 கப்பு புதினா. இதை நல்லா கலந்து ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனோட தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் போது இப்போ அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளறி விடக்கூடாது, லேசாக கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா பாதியாக சுண்டி அரிசி தெரியணும் மேலே, அந்த அளவுக்கு வரும்போது லேசாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கணும். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூடான மட்டன் பிரியாணி தயார். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.